12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் பயிற்சி 1.8 மதிப்பெண் வினாக்கள்ல 16லிருந்து 20 வரையிலுமான கணக்குகளுக்கு உண்டான தீர்வுகளை இந்த தொகுப்புல பார்க்கலாம். 16வது கணக்கு a = 2 3 5 - 2 மற்றும் லாம்டா a இன்வர்ஸ் = a எனில் லாம்டாவின் மதிப்பு காண்கன்னு கேட்கப்பட்டுள்ளது. கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது லாம்டா a இன்வர்ஸ் = aக்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது. தீர்வை கணக்கிடுவதற்கு கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனையில் இடது பக்கமும் வலது பக்கமும் ஒரு ஏவால் பெருக்கிக்கலாம். இப்போ லாம்டா a இன்வர்ஸ் இன்ட்டு a = வலது பக்கம் a இன்ட்டு a. நிபந்தனை என்ன அப்படின்னா a இன்வர்ஸ் = a இன்வர்ஸ் a ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா i என்ற அலகணிக்கு சமம். எனவே a இன்வர்ஸ் ஏக்கு பதிலாக i என்ற அலகணியை கொடுக்கலாம். வலது பக்கம் a இன்ட்டு a எனும் பொழுது a ஸ்கொயர். அலகணி 2/2 வரிசையுடைய அலகணியை எழுதிட்டோம் அப்படின்னா ஐக்கு பதிலாக 1 0 0 1. a ஸ்கொயர் எனும் பொழுது a இன்ட்டு a என்ற அணியை 2 முறை பெருக்கணும். 5 - 2 பெருக்கல் திரும்ப a என்ற அணியின் மதிப்பு 2 3 5 - 2. வெளியில் இருக்கக்கூடிய லாம்டாவால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிக்கிட்டோம்னா லாம்டா இன்ட்டு 1 லாம்டா 0 லாம்டா இன்ட்டு 0 0 லாம்டா இன்ட்டு 1 மதிப்பு லாம்டா = இரண்டு அணிகளையும் பெருக்கிட்டோம்னா முதல் அணியின் முதல் நிரை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலையும் பெருக்கணும். முதல் நிரலோட பெருக்கிறப்ப ஒவ்வொரு முதல் உறுப்போட முதல் உறுப்பு 2 × 2 4 3 × 5 15 + 15. இரண்டாவது நிரலோட மதிப்பை பெருக்கிறோம். 2 × 3 6 3 2 6 +6 இருக்கு. அப்போ -6ன்னு கொடுக்கலாம். இரண்டாவது நிறை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிட்டோம் அப்படின்னா 5 × 2 10 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 2 5 10 5 × 3 15 2 × 2 4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4. எனவே மதிப்பானது லாம்டா 0 0 லாம்டா இடது பக்க மதிப்பு. வலது பக்கம் 4 + 15 எனும் பொழுது 19 6 - 6 0 10 - 10 0 15 + 4 மதிப்பு 19. இரண்டு இடத்துலையும் ஒரே மதிப்புகள் தான் இருக்குது 19ன்னு. லாம்டா = மதிப்பு 19 ஆகும். 19 என்பது எந்த ஆப்ஷனில் உள்ளது? ஆப்ஷன் 3. 19 என்பது லாம்டாவின் மதிப்பாகும். அடுத்து 17வது கணக்கு பார்க்குறோம். அஜ் a = 2 3 4 -1 மற்றும் அஜ் b = 1 -2 -3 1 எனில் அஜ் ஆஃப் ஏபி ஆனது என்ன மதிப்புன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அஜ் ஏ கொடுத்து ஏ என்னன்னு கணக்கிடுறோம் அப்படின்னா அஜ் ஏல இருந்து ஏ மதிப்பும் அஜ் பியிலிருந்து பி மதிப்பு கணக்கிட்டு அதில் இருந்து ஏபி கணக்கிட்டுட்டு ஏபியின் சேர்ப்பு எழுதுனா முடிஞ்சது. அஜ் ஏயின் மதிப்பானது 2 3 4 -1 எனில் ஏ = ஏ கொடுத்து ஏ என்ற அணியின் சேர்ப்பு எழுதுகிறோம் அப்படின்னா முதல் பிரதான மூலைவிட்டத்தில் எண்களை இடம் மாற்றுவோம். அடுத்த பிரதான மூலைவிட்டத்தில் குறிகளை மட்டும் மாற்றுவோம். அதே நிபந்தனை தான் சேர்ப்பணியிலிருந்து ஏ எழுதுறதுக்கு செய்கிறோம். முதல் பிரதான மூலைவிட்டத்தில் எண்களை மாற்றுறப்ப -1 2 அடுத்து குறிகளை மாற்றுறப்ப -3 -4 என்பது ஏ என்ற அணியாக அமையும். அஜ் பி என்ற அணியானது 1 -2 -3 1 எனில் பி என்ற அணியானது இந்த அணியில் இருக்கக்கூடிய முதல் பிரதான மூலைவிட்டத்தில் எண்களை இடமாற்றணும் 1 1 அப்படியே இருக்கும். அடுத்த பிரதான மூலைவிட்டத்தில் குறிகளை மாற்றுறப்ப -2க்கு +2 -3க்கு +3 என்பது பி என்ற அணியாகும். இப்போ ஏபி என்ற அணியை எழுதிக்கிட்டோம். இனி ஏபியை பெருக்கிக்கலாம். ஏ என்ற அணியானது -1 -3 -4 2 பெருக்கல் பி என்ற அணி 1 2 3 1. முதல் அணியின் முதல் நிரை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறோம். முதல் நிரலோட பெருக்கிறப்ப மதிப்பானது -1 × 1 -1 -3 × 3 -9. அதே நிறையோட இரண்டாவது நிரலை பெருக்கிறோம். இரண்டாவது நிரலை பெருக்கிறப்ப கிடைக்கக்கூடிய மதிப்பு -1 × 2 -2 -3 × 1 -3. முதல் அணியின் இரண்டாவது நிரை எடுத்துக்கிட்டு இரண்டாவது அணியின் ஒவ்வொரு நிரலோடையும் பெருக்கிறப்ப மதிப்பானது -4 × 1 -4 2 × 3 +6 -4 × 2 -8 ஓரெண்டு 2 +2. இதை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு -10 -2 -3 -5 -6 -4 +6 எனும் பொழுது 2 -8 +4 எனும் பொழுது மதிப்பு -6. இது ஏபியின் மதிப்பு. இதிலிருந்து அஜ் ஆஃப் ஏபி எழுதிட்டோம் அப்படின்னா அஜ் ஆஃப் ஏபி என்பது சேர்ப்பு
முதல் பிரதான மூலைவிட்டத்தில் ஏபி என்ற அணியில் எண்களை இடம் மாத்திரம். அப்போ -6 -10. இரண்டாவது பிரதான மூலைவிட்டத்தில் குறிகளை மட்டும் மாத்திரம். +5 +2 இருக்கு, -2ன்னு இருக்குது. -2ன்னு கொடுத்துக்கலாம். இந்த மதிப்பானது நமக்கு எந்த ஆப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னா ஆப்ஷன் 2 -6 5 -2 -10 என்பது சரியான சேர்ப்பு. ஏபி என்ற அணியின் சேர்ப்பு அணி ஆகும். அடுத்து 18வது கணக்கு பார்க்கிறோம். 1 2 3 4 2 4 6 8 -1 -2 -3 -4 என்ற 3/4 வரிசையுடைய அணியின் தரம் காண்கன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. அணியின் தரம் கணக்கிடுவதற்கு இங்கே ஏறுபடி வடிவில் தரம் கணக்கிடுறோம். ஏறுபடி வடிவில் தரம் கணக்கிடுவதற்கு அணியில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 1 இருந்ததுன்னா ஈஸியாக நம்ம தரம் கணக்கிடலாம். அப்போ அந்த முதல் உறுப்பு 1 பயன்படுத்தி இரண்டாவது நிரையிலையும் இரண்டாவது நிரல்லையும் இருக்கக்கூடிய முதல் உறுப்புகளை 0 பண்ணணும். இதுதான் நமக்கு நிபந்தனை. ஏறுபடி வடிவில் தரம் காண்பதற்கான முதல் நிபந்தனை. கொடுக்கப்பட்டுள்ள அணியானது 1 2 3 4 2 4 6 8 -1 -2 -3 -4. இதற்கு சமான அணியானது முதல் நிரையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பை பயன்படுத்தி 2 மற்றும் 3வது நிரையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்புகளை 0 பண்ணுறோம். அப்படி 0 செய்வதற்கான நிபந்தனையை முதல்ல எழுதிக்கலாம். முதல் நிரையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. முதல் நிரை அப்படியே எழுதிடலாம். R2ல் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு 2 0 பண்ணுவதற்கான நிபந்தனை R2 2 அப்படியே எழுதிக்கிறோம். R1ல் இருக்கக்கூடிய 1 2ஆல் பெருக்கி ஒரே குறியாக இருந்தால் கழிக்கணும், வெவ்வேறு குறிகளாக இருந்ததுன்னா கூட்டிக்கலாம். நம்ம -2 R1. R3 எடுக்கிறோம். R3ல் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு -1 R3. R3ல் -1ன்னு இருக்கா, R1ல் +1ன்னு இருக்கா. அப்போ R3 + R1 இரண்டும் ஒரே குறியாக வெவ்வேறு குறிகளாக இருக்கிறதுனால கூட்டிக்கலாம். -1 +1ங்கிறப்ப மதிப்பு 0 ஆகிடும். முதல் மதிப்பை 0 செய்வதற்கு தான் நிபந்தனையை எழுதியிருக்கிறோம். இங்கே 0ன்னு கொடுத்துக்கலாம். அடுத்தடுத்த மதிப்புகள் கணக்கிடுறப்ப 4 -2 R2ல் 4 -2 பெருக்கல் R1ல் 2 2 பெருக்கல் 2 4 -4 மதிப்பு 0. அடுத்த மதிப்பு R2ல் 6 -2 பெருக்கல் R1ல் 3 2 பெருக்கல் 3 6 6 -6 மதிப்பு 0. 8 -2 பெருக்கல் R1 4 2 8 -8 மதிப்பு 0. அடுத்து -1 +1 0 ஆக்கிறதுக்கு தான் நிபந்தனையை எழுதியிருக்கிறோம். மதிப்பு 0. அடுத்த மதிப்பு R3ல் -2 + R1ல் 2 -2 + 2 எனும் பொழுது 0 -3 + 3 எனும் பொழுது 0 -4 + 4 எனும் பொழுது மதிப்பு 0. ஏறுபடி வடிவில் அணியின் தரம் கணக்கிடுவதற்கு நிபந்தனையானது பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை தான் நமக்கு தரமாக சொல்லுவோம். கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அணியில் இருக்கக்கூடிய பூஜ்ஜியமற்ற நிறைகள்னு பார்த்துட்டோம்னா ஒரே ஒரு நிறை தான் இருக்குது. R3யும் R2வும் முழுவதும் அனைத்து உறுப்புகளுமே 0 ஆயிடுச்சு. எனவே பூஜ்ஜியமற்ற நிறைகளின் எண்ணிக்கை 1. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அணியை நம்ம ஏன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா ரோ ஆஃப் ஏன்னு இங்கே சொல்லுவோம். அணியின் தரம் அப்படிங்கிறப்ப ரோ ஆஃப் A = 1. therefore 1 என்ற ஆப்ஷன் எங்கிதில் இருக்குது? ஆப்ஷன் 1 அணியின் தரம் 1 ஆகும். அடுத்து 19வது கணக்கு பார்க்குறோம். x⁴ y⁴ b = e⁴m, x⁴c y⁴d = e⁴n, del1 = mb nd, del2 = am cn, del3 = abcd எனில் x மற்றும் y-இன் மதிப்புகள் முறையே என்ன மதிப்புன்னு கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. 3 அணிக்கோவைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது del1 என்பது அணிக்கோவையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் mb nd. இதனுடைய மதிப்பை நான் கணக்கிடலாம். முதல் பிரதான மூலைவிட்டத்தை பெருக்கிறப்ப md, அடுத்த பிரதான மூலைவிட்டத்தில் குறிய மாற்றுவோம் -nbன்னு இருக்குது. அடுத்து del2 மதிப்பு இரண்டாவது அணிக்கோவையானது am cn. இதனுடைய மதிப்பு கணக்கிடுறோம் அப்படின்னா a × n an cm. அடுத்த கிராஸில் குறிய மாற்றுவோம். del3 என்பது மூன்றாவது அணிக்கோவையாக கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அணியானது ab cd. இதை பெருக்கிட்டோம்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு ad - c × b bcன்னு கொடுத்துடலாம். இது del3ன் மதிப்பானது. முதல்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 2 மதிப்புகள் என்னென்னா x⁴ y⁴ b = e⁴mன்னு ஒரு மதிப்பும் x⁴c y⁴d = e⁴nங்கிற மற்றொரு மதிப்பும் கொடுக்கப்பட்டு x மற்றும் y-இன் மதிப்புகள் கணக்கிட சொல்லி கேட்டிருக்காங்க.
இதில் ஒய் டேர்மை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு சமன்பாட்டில் எக்ஸை வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம். இப்போ ஒய் பவர் பி ஈக்குவல் டு இ பவர் எம்மு பை எக்ஸ் பவர் ஏன்னு இருக்கும். அடுத்த ஒன்றில் ஒய் பவர் டி ஈக்குவல் டு இ பவர் என்னு பை எக்ஸ் பவர் சி. ஒய்யை மட்டும் இடது பக்கம் வச்சுட்டு மற்றது வலது பக்கம் கொண்டு போய்க்கலாம். இதை கன்வெர்ட் பண்ணுறப்ப ஒய்யோட மதிப்பு வேணும்னா பியானது வலது பக்கம் போகிறப்ப ரெசிப்ரோக்கலில் மாறும். இ பவர் எம்மு பை எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் 1/bன்னு எழுதிக்கலாம். அடுத்த ஒன்றில் ஒய் ஈக்குவல் டு இ பவர் என் பை எக்ஸ் பவர் சி. டியானது வலது பக்கம் போகிறப்ப ரெசிப்ரோக்கல் மதிப்பு 1/dன்னு வரும். இரண்டு சமன்பாடுகள்லையும் இடது பக்கம் ஒய் என்பது சமமாக உள்ளதுனால ஒய் சமமாக இடது பக்கம் சமமாக இருக்கிறனால வலது பக்க மதிப்புகளை சமப்படுத்திக்கிட்டோம்னா இ பவர் எம் பை எக்ஸ் பவர் ஏ ஹோல் பவர் 1/b. அடுத்து இ பவர் என் பை எக்ஸ் பவர் சி ஹோல் பவர் 1/dன்னு இருக்குது. இதை உள்ளார பவரில் இருக்கக்கூடிய டேர்மை உள்ளார கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இ பவர் எம் இன்ட்டு 1bனா m/bன்னு எழுதலாம். எக்ஸ் பவர் ஏ இன்ட்டு 1/bங்கிறப்ப எக்ஸ் பவர் a/bன்னு கொடுத்துடலாம். வலது பக்க மதிப்பு இ பவர் n இன்ட்டு 1/b n/b, எக்ஸ் பவர் சி இன்ட்டு 1/b எனும் பொழுது எக்ஸ் பவர் c/dன்னு கொடுத்துடலாம். இங்கே மதிப்பு கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப எக்ஸை இடது பக்கமும் ஈயை வலது பக்கமும் கொண்டு வந்துட்டோம்னா எக்ஸ் பவர் c/d நியூமரேட்டருக்கு போயிடும் பை எக்ஸ் பவர் a/b. இ பவர் n/d நியூமரேட்டரில் அப்படியே இருக்கும். இடது பக்கம் இருக்கக்கூடிய நியூமரேட்டர் டேர்ம் இங்கே டினாமினேட்டருக்கு வந்துருச்சுன்னா இ பவர் m/b. அடிமானம் சமமாக இருந்து இரண்டு உறுப்புகள் வகுத்தல்ல இருந்ததுன்னா அடுக்குகளை கழிச்சுக்கலாம். அப்படி கழிக்கிறப்ப மதிப்பானது எக்ஸ் பவர் c/d மைனஸ் a/b ஈக்குவல் டு இ பவர் n/d மைனஸ் m/b. ரெண்டையும் குறுக்கு பெருக்கம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். பிசி மைனஸ் ஏடி பை எது பொதுவாயிடும்னா பிடிங்கிறது பொதுவாயிடும். இ பவர் கிராஸ் மல்டிபிள் பண்ணுறப்ப பிஎன்னு மைனஸ் டிஎம்மு பை பிடி. ரெண்டு மதிப்புகள்லையும் டினாமினேட்டர் பொதுவாக இருக்கிறதுனால அது கேன்சல் ஆகிடும். டிபி என்பது கேன்சல் ஆகிடும். எக்ஸ் பவர் பிசி மைனஸ் ஏடி ஈக்குவல் டு இ பவர் பிஎன்னு மைனஸ் டிஎம்மு. இதிலிருந்து ஒரு மைனஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ஏடி மைனஸ் பிசின்னு வந்துடும். இ பவர் மைனஸை காமனாக வெளியில் எடுக்கிறப்ப எம்டி மைனஸ் பிஎன்னு கொடுத்துடலாம். எக்ஸ் பவர் ஏடி மைனஸ் பிசி என்பது del3 மதிப்பு மைனஸ் del3 ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எம்டி மைனஸ் பிஎன் என்பது del1 மதிப்பு ஆகும். எக்ஸ் பவர் del3 மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுச்சுன்னா மதிப்பானது எக்ஸ் பவர் del3 ஈக்குவல் டு இ பவர் del1ன்னு இருக்கும். இதில் டெல் பவர் 3யோட பவருக்கு ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸ் பவர் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் del1. del3 எது ரைட் சைடு வலது பக்கம் கொண்டு வரோம் அப்படின்னா 1/del3ன்னு வரும். அப்போ 1/del3 என்பது del3ன்னு கொடுத்துடலாம். இது எக்ஸின் மதிப்பு ஆகும். அடுத்ததாக செய்யக்கூடிய நிபந்தனை என்னென்னா அதே சமன்பாடு தான் எடுக்கிற. கொடுக்கப்பட்டுள்ள சமன்பாடு எக்ஸ் பவர் ஏ ஒய் பவர் பி ஈக்குவல் டு இ பவர் எம் மற்றும் எக்ஸ் பவர் சி ஒய் பவர் டி ஈக்குவல் டு இ பவர் என். ஒய்க்கு பதிலாக எக்ஸை சமப்படுத்திக்கலாம். அப்போ ஒய்யை வலது பக்கம் கொண்டு போகிறப்ப எக்ஸ் பவர் ஏ ஈக்குவல் டு இ பவர் எம் பை ஒய் பவர் பின்னு இருக்கும். அடுத்த ஒன்றுலையும் எக்ஸ் பவர் சி இடது பக்கம் வச்சுக்கிட்டு ஒய்யை வலது பக்கம் கொண்டு போகிற இ பவர் என் பை ஒய் பவர் டி. எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் எம் பை ஒய் பவர் பி. ஏவானது மேலே பவருக்கு போகிறப்ப 1/a. அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு இ பவர் என் பை ஒய் பவர் டி. சி வலது பக்கம் போகிறப்ப ரெசிப்ரோக்கலில் கொண்டு வந்துடலாம் 1/c. இடது பக்கமும் வலது பக்கமும் மதிப்புகளை சமப்படுத்திக்கலாம். இ பவர் எம் எக்ஸ் சமமாக இருக்கிறனால ஒய் மதிப்புகளை வலது பக்க மதிப்பை சமப்படுத்திக்கிறோம். பவர் 1/a ஈக்குவல் டு இ பவர் என் பை ஒய் பவர் டி ஹோல் பவர் 1/c. இ பவர் உள்ளார கொண்டு வரப்போ மதிப்பானது இ பவர் எம் இன்ட்டு 1/a m/a ஒய் பவர் பி இன்ட்டு 1/a b/a இ பவர் n/c ஒய் பவர் டி இன்ட்டு 1/c எனும் பொழுது d/c. இந்த மதிப்புகளில் பார்த்துட்டோம்னா ஒய்யெல்லாம் இடது பக்கமும் இ பவர் டேர்மு வலது பக்கமும் கொண்டு போயிட்டோம்னா ஒய் பவர் டி பவர் சி அப்படிங்கிறது இங்கே நியூமரேட்டருக்கு வந்துடும். ஒய் பவர் d/c ஒய் பவர் b/a ஈக்குவல் டு இ பவர் n/c அப்படியே எழுதிடுறோம் இ பவர் m/a. அடிமானம் சமமாக இருக்கிறப்ப அடுக்குகளை பின்னத்தில் இருக்கிறப்ப கழிச்சுக்கலாம். இ பவர் d/c மைனஸ் b/a ஈக்குவல் டு இ பவர் n/c மைனஸ் m/a
ஒய் பவர் கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஏ இன்ட்டு டி எனும் பொழுது ஏடி மைனஸ் பி இன்ட்டு சி பிசி பை ஏசி ஈக்குவல் டு இ பவர் என் இன்ட்டு ஏஎன் மைனஸ் சிஎம் பை ஏசி 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 கேன்சல் ஆகிடும். ஏடி மைனஸ் பிசி என்பது நமக்கு எங்கே இருக்குன்னா டெல் 3ல் இருக்குது. ஏஎன் மைனஸ் பிஎன் சிஎம் என்பது டெல் 2ல் இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக இ பவர் டெல் 2ன்னு கொடுத்துடலாம். ஒய்யின் மதிப்பு வேணும் அப்படிங்கிறதுனால டெல் 3 வலது பக்கம் போகிறப்ப பின்னத்தில் வந்துடும். அப்போ இ பவர் டெல் 2 பை டெல் 3 என்பது ஒய்யின் மதிப்பாகும். எனவே எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்பு கணக்கிட்டாச்சு. கணக்கிட்டு இருக்கக்கூடிய மதிப்பானது ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 இ பவர் டெல் 1 பை டெல் 3 மற்றும் ஒய்யின் மதிப்பு இ பவர் டெல் 2 பை டெல் 3 ஆகும். அடுத்து 20வது கணக்கு பார்க்குறோம். பின்வருபனவற்றுள் எவைகள் உண்மையானவைன்னு கேட்கப்பட்டுள்ளது. 4 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. முதல் நிபந்தனை ஒரு சமச்சீர் அணியின் சேர்ப்பு அணி சமச்சீராக இருக்கும்னு கொடுக்கப்பட்டுள்ளது. சமச்சீர் அணியின் சேர்ப்பு அணியும் சமச்சீராக தான் இருக்கும் என்பது உண்மையான கூற்றுதான். இரண்டாவது நிபந்தனை ஒரு மூலைவிட்ட அணியின் சேர்ப்பு அணி மூலைவிட்ட அணியாக தான் இருக்கும். மூலைவிட்ட அணிக்கு சேர்ப்பணி எடுத்தோம்னாலும் அதுவும் ஒரு மூலைவிட்ட அணியாக தான் இருக்கும். ஏ என்பது n வரிசையுடைய ஒரு சதுர அணி மற்றும் லாம்டா என்பது ஒரு திசையிலி எனில் அட்ஜ் ஆஃப் லாம்டா ஏ, அதாவது சேர்ப்பு கணக்கிடுறோம். சேர்ப்பு கணக்கிடுறப்ப லாம்டா பவர் n இன்ட்டு அட்ஜ் ஏக்கு சமம் என கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த கூற்றானது தவறானது. லாம்டா பவர் n மைனஸ் 1 இன்ட்டு அட்ஜ் ஆஃப் ஏ என்பது தான் சரியான கூற்றாக இருக்கும். எனவே இது தவறான கூற்று. ஏ இன்ட்டு அட்ஜ் ஏ ஈக்குவல் டு அட்ஜ் ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்ட்டு ஐ என்பது சரியான கூற்றாகும். இப்போ எவை உண்மையானவைகள் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா ஆப்ஷன் 4 இதற்கு உண்டான தீர்வு ஆப்ஷன் 4ல் இருக்குது. ஆப்ஷன் 4 1 2 மற்றும் 4 ஆகிய 3 நிபந்தனைகளும் சரியான நிபந்தனைகள் ஆகும். தேங்க்யூ.